ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருளாக வாங்கி வச்சாச்சு. ஸோ இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கடல மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆச்சி சிக்கன் 65 மசாலா ஒரு 2 பாக்கெட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சக்தி தனி மிளகாய் தூள் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பாக்கெட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். அண்ட் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்ச கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருந்ததால் இதை வந்து நறுக்கி போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை வேணான்னா விட்டுருங்க. இது போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், அவ்வளோதான். மசாலாவை இந்தளவு பிசைஞ்சதுக்கப்புறம் சிக்கனை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் பீஸில் மசாலா இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு சிக்கன் பீஸாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 3லிருந்து 5 நிமிஷம் வரைக்கும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா சுவையான சிக்கன் 65 ரெடி. அண்ட் இது கூட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையை உருவி போட்டு அதையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 நல்லா வெந்திருக்கு, சாப்பிட தயாராக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா என்னோடய ஓன் ரெசிபி. டேஸ்ட் ரெஸ்டாரண்ட் டைப்பில் இருக்குமாங்கிறது டவுட்டு தான்.